பகவான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் இறைவன் பால் கிட்டவே இருந்தால் அவனுக்கு ஒன்றும் பெருமை தெரியாது, கொஞ்சம் விலகினா தான் பெருமை. தூரம் இருந்தால் சேர உறவோன்னா அவர் சேரன்மா உறவோடு சென்றார். அங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மூன்றாம் அவராக இருக்கிற மூவர் முதலிகளே மூன்றாம் அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஆலால சுந்தரர், அவருக்கு ஏன் ஆலால சுந்தரன் பேர் வந்ததுன்னு தெரியும், அவருக்கு ஏன் வன்தொண்டர்னு பேர் வந்ததுன்னு தெரியும். சைவ முதல் தொண்டர்னு ஒரு பேர், சிற்றின்பமே பெற்ற பேரின்பமாக மாற்றிய பெரு வள்ளல் அவர். இத்தனையும் சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு உரிய இலக்கணங்கள். அவர் பாடிய பாடல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் பாடின மாதிரி ஒரு சீராக இருக்காது. ஒரு பையன், யோ நீ பார்க்குறது தான் பதுசாக இருக்கான், அந்த பையன் மகா சேட்டை அப்படி சொல்லுவாங்க. உங்கள் எதிர தான் சார் இப்படி இருக்கான், அவன் பெரிய வம்புகார பைய அப்படின்னு சொல்லுவாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இந்த வம்புன்ற இடத்துல கொண்டு போய் பொறுத்தினாலும் செல்லுபடி ஆகும், மகிழ்வு தாழ்வு என்ற ஒரு பிளக்கில் சொருவினாலும் செல்லுபடி ஆகும். எல்லாத்த விட ரொம்ப மிஞ்சியும் கெஞ்சியும் பாடுகின்ற தன்மை உடையவராக இருந்ததினாலே இவருடைய பாடல் முழுதும், இவருடைய பாடலெல்லாம் மிஞ்சு தமிழ். ஞானசம்பந்த பெருமானுடைய தமிழ் கொஞ்சு தமிழ், அப்பர் பெருமானுடைய தமிழ் கெஞ்சு தமிழ், சுந்தரர் பெருமானுடைய தமிழ் கொஞ்சம் மிஞ்சு தமிழ். மிஞ்சி மிஞ்சி பாடுவார், கொஞ்சம் அடங்குவார், பிறகு பெருமானை அடக்குவார், ரெண்டு வேலையும் பண்ணுவார். இதெல்லாம் பார்க்கும்போது சுந்தரர் பாடலுக்கு தேவாரம்னு பேர் கிடையாது, திருப்பாட்டு என்று பெயர்.